வணக்கம். அதாவது இந்த டீச்சிங் எக்ஸாம்ஸ் வருது. அதுக்கு ரிலேட்டடான படங்கள்ல குறிப்பிடப்பட்ட ஒரு மிஸ்ஸிங் நம்பர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு வினாவை பார்ப்போம். நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த கொஸ்டின் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் அதை வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஐடியா வந்துட்டு உங்களோட ஆன்சரையும் அப்போ நம்ம சில ஆன்சரையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்கள். பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது இந்த மாதிரியான கொஷின்ஸ் வரும்போது என்ன செய்யணும்னு கேட்டால், நம்ம பொதுவாக பார்க்குறது என்ன விஷயம்னு கேட்டால், அதாவது இந்த நம்பர்ஸை முதல் நம்ம பார்ப்போம், டிஃபரன்ஸ் அடிப்படையில் பார்ப்போம். இதை இரண்டு நம்பர்ஸ் கொடுத்துருந்தா டிஃபரன்ஸை வச்சு, வித்தியாசத்தை வச்சு ஒன்றும் கண்டுபிடிக்க பார்க்கணும். சரியா? இது அடிப்படை. எப்படி இந்த மாதிரியான கேள்விகள் நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் ரெண்டு நம்பர்ஸ்க்கு இடையிலான கூட்டல் தொடர்பு இருக்கா, அல்லது கழித்தல் தொடர்பு இருக்கா, அல்லது பெருக்கல் தொடர்பு இருக்கா, அல்லது வகுத்தல் தொடர்பு இருக்கா, இல்லை ஒரு எண்ணின் வர்க்க மூலம் சம்பந்தமானது, வர்க்க மூலம் ரிலேட்டடான வர்க்க மூலம் இந்த கூட்டுத்தொகையா இருக்கா, இல்லாட்டி ஒரு இந்த வர்க்க மூலம் என்ன இருக்கா, அந்த மாதிரியா பார்க்கணும். சரியா? இல்லாட்டி இரண்டு இலக்கங்களை சொல்லியிருப்பாங்க, சேர்த்து எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த மாதிரியான கொஷின்ஸ் வரும்போது நம்ம பார்க்கணும். முதல் வித்தியாசத்தை பார்க்குறோம். அடுத்து கூட்டல் தொடர்பு இருக்கா, இல்லாட்டி பெருக்கல் தொடர்பு இருக்கா, இல்லை கழித்தல் தொடர்பு இருக்கா, வகுத்தல் தொடர்பு இருக்கா, வர்க்க மூலம் தொடர்பாக இருக்கா, இல்லை சேர்த்து இல்லாட்டி வேறு ஏதாச்சும் ஸ்பெஷலாக ஏதாச்சும் ஒரு முறையில் அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். முதல் இதுகளை பார்த்துட்டு அதுக்கு பார்த்தா ஓகேவா இருக்கும். சரியா? அப்போ டீச்சிங் இந்த மாதிரியான கேள்விகளுக்கு முடிஞ்ச டைம் கன்சியூம் ஆகும். நம்ம அப்செட் ஆகிறது கூட ஒரு பேப்பர் நம்ம ஈஸியாக இருந்தாலுமே எக்ஸாம் பேப்பர் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு ஐடியாஸ் வரல, நம்ம டென்ஷன் ஆகி இந்த மாதிரியான கொஷின்ஸ் செய்ய போயிட்டு இதனால டென்ஷன் ஆகி அடுத்த கேள்விகளையும் நம்ம விடுறதுக்கான வாய்ப்பு, ஈஸியான கேள்விகளும் விட்டுருவோம். அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. அதனால டென்ஷன் ஆகாமல் முடிஞ்ச அளவு டைமும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரியான கேள்விகளை செய்ய பார்க்கணும். ஓகே, ஒன்றாவது கேள்வி பார்க்கணும். இப்போ உங்களுக்கு இந்த கேள்வி அடையாளம் போட்டு இலக்கத்தில் என்ன இலக்கம், எனக்கு இந்த கேள்வி அடையாளம் போடுறதுக்கு என்ன இலக்கம் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. பார்ப்போம். இதை எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. 16 8 கூட்டினது 24. 24 2 பிரிச்சா 12. சத்தியம். அதே மாதிரி இந்த தொடர்பு இங்கே இருக்காங்க. 10 20 30. 30 2 பிரிச்சா 15. அப்போ இதையும் அதே மாதிரி செஞ்சு பார்ப்போம். 24 12 பார்க்குறோம். பார்த்தா 36. 36 2 பிரிச்சா 18. ஓகே, ஓகேண்ணா. இதே இந்த தொடர்புல வித்தியாசமான முறையிலும் கண்டுபிடிச்சாங்க. இதே பாருங்க, வேற ஒரு தொடர்பு பார்க்க போல இது பாருங்க, சின்ன பார்ப்போம். 16 2 எத்தணும் 8. 2 பிரிச்சா 4. இப்போ 8 பிரிச்சா 12. அதே நீங்க பாருங்க, 20 2 பிரிச்சா 10. 10 2 பிரிச்சா 5. சரியா? அப்போ 10 12. அதே தான் மேலே விஷயம். அப்போ அந்த மாதிரியான ஒரு கேள்விக்கு 2 மட்டும் ஆன்சர் ஆகும். இப்போ அதுக்கும் இது சொல்லி பார்க்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் 2 பார்க்கணும். இதுக்கான ஆன்சர் 18. இங்கே பாருங்க, அடுத்த நமக்கு புரியுது. 3 4 கூட்டி 7 வந்திருக்கு. சரி, 3 4 கூட்டி 7 அந்த மாதிரி தான் எடுக்கலாம். சரி, அதே மாதிரி 11 12 கூட்டி 23 வந்திருக்கு. 11 12 கூட்டி 28. இப்போ 5 6 கூட்டினா எத்தனை வரும்? 13. ஆன்சர் இருக்கா? 13. இந்த பாருங்க, இந்த மாதிரி கேள்வி பாருங்க. இப்போ 94 இதுக்கான வித்தியாசத்தை நமக்கு தெரியுமா? இந்த 3 பெருக்கி 94 இருக்குதுன்னா 3. 3 வர்க்கம் வச்சு எடுக்கணும்னா 1. ஆனால் பாருங்க சொல்லியிருக்காங்க, 3 வர்க்கம் வச்சு 9. 2 வர்க்கம் 4. பாருங்க, 2 சேர்த்து தான் இருக்கணும் 94. இதே தான் இங்கே பாருங்க, 5 வர்க்கம் 25, 2 வர்க்கம் 1. அப்போ இருந்துச்சு. இப்போ 4 வர்க்கம் 16, 2 வர்க்கம் 4. வச்சு இது இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நம்ம செய்ய ப்ராக்டிஸ் ஆகுறதுனால ஒழிய மற்றபடி நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்த மாதிரி கேள்விகள் செஞ்சு நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோமோ அப்பதான் நமக்கு ஒரு கேள்வி பார்க்கலாம் இந்த மெத்தட்ல எடுத்திருக்காங்கன்ட்டு நமக்கு வரலாம். இதை நம்ம ப்ராக்டிஸ் மூலம் மட்டுமே இந்த சொல்லக்கூடியதாக இருக்கும், செஞ்சு பழகக்கூடிய ஒரு கேள்வியாக தான் இருக்கும். இதுக்கான ஒரு ஸ்பெஷல் ஃபார்மேட்லாம் இல்லை. இது ஞாபகம் வச்சு கற்றுக்கு செய்வது அப்படின்னு செய்யலாது. ப்ராக்டிஸ் பண்றது மூலமாக வரும். எடுத்து உங்களுக்கு இஷ்டம் பார்க்கணும்.
5 3 கூட்டி இப்போ இருக்குன்னா 5 11 15 4 19. அதே மாதிரி 7 5 வரணும். 7 5 அடுத்தது எப்படியும் மிக கேள்விப்பட்டோம் ஒரு பாவம் 6 4 24 24 வந்து 40 40 7 35 35 6 43. அடுத்து இது எப்படி செஞ்சுட்டாங்க பார்ப்போம். 169 பாருங்க. 1 7 கூட்டினா 8 8 2 10 10 13 13 வர்க்கம் தான் 169. அதே மாதிரி இதில் பாருங்க 5 8 8 2 10 10 1 11 வர்க்கம் மூலம் தான் 108 இதை கூட்டுறோம். 6 4 10 11 16. 14 வர்க்கம் மூலம் வந்து 256. சரி, அடுத்து பார்ப்போம். 4 7 5 4 வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 4 2 பிரிப்பினத்தில் போட்டு 8 8லேருந்து 1 கழிச்சா இந்த நிமிஷம் 5 2 பிரிப்பிருக்காங்க 10 10லேருந்து 1 கழிச்சா 9. இப்போ 6 2 பிரிப்பினா 12 12 நிமிஷம் 13 11 ப்ராக்டிஸ் இந்த மெத்தட்ல கண்டுபிடிச்சிருப்பாங்க. வேற ஏதாச்சும் மெத்தட் இருந்தா பாருங்க. அப்போ என்ன பார்க்கலாம், இங்கே 4ஓட எத்தனை கொடுது 3 கொடுக்காது, 5ஓட 4 கொடுக்காது, 6ஓட 5 கூடுவார்னு எடுத்தாலும் போகணும். சரி, அந்த மெத்தட்லையும் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த கேள்வி பார்ப்போம். 6வது 7வது விஷயம். சரியா, இதை பார்ப்போம். இந்த இடத்துல உள்ள எழுத்துனா கேட்டிருக்காங்க. ஏசு 11 5 16 7 9 16 6 11 ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கோம். இது கூட்டல் 13. பார்ப்போம். இது எப்படி கண்டுபிடிச்சலாம் பார்ப்போம். 25 13 19 போட்டுருக்கோம். நமக்கு வேணும் மேலே பார்ப்போம். 25 13 வந்து நமக்கு 28 38 38 2 பிரிச்சா 19 19. அடுத்து பார்ப்போம். 42 33 கூட்டினா 24 24 2 பிரிச்சா 37. ஜெயிச்சல் மீனி பார்க்கலாம். அப்போ எத்தனை பிரிச்சா 8 வரும், 16 2 பிரிச்சா தான் 8 வரும். ஓகேயா, 16 2 இப்போ 2 கொடுத்தது வந்து நமக்கு 14. அப்போ இங்கே 10 இருக்காது. அப்போ எத்தனை கொடுக்கணும், 16 வரும். 6 6 இருக்கிறது 2 இந்த வரைக்கும் எப்படி கூடு பாருங்க. 2 3 5 கூட்டினா வராது. வேற பெருக்கினாலும் இருக்கும் வராது. 13 வரும். இதெண்டு வாரத்துக்கு பாருங்க 4 3 13 கூட்டினா வர்க்கம் பிடிச்சாலும் 13. அதே மாதிரி இங்கேயும் 25 16 45 இதை போட்டு 85 8 64 25 வரமாட்டா 80 89. எஸ், அடுத்த கேள்வி. எப்படி இது இங்க 24 எடுப்பாங்க. 25 2 பிடிச்சா வருமா, 10 11 கூட்டி பாருங்க 21 தான் வந்துச்சு. 92 இப்போ வரல. இப்போ வேற என்னமோ செஞ்சா வேற எல்லாத்தையும் நினைச்சிருக்காங்க. இப்போ எல்லாத்தையும் கூட்டிட்டாங்க. 25 10 35 35 11 35 36 46 42 42 2 பிடிச்சி 24 ப்ளஸ் வருது. 42 வச்சு 24 வருது. 4 வச்சுட்டோம். அப்போ அதே நேரத்தில் இதுவும் செய்வாங்க. 4 நிமிஷம் 4 5 9 9 10 14 14 இல்லாமல் 12 2 பிடிச்சா தசைகள் வச்சப்பா அந்த மெத்தட் தெரியும். அடுத்த பார்ப்போம். 25 11 பார்ப்போம். 25 11 பார்க்க 36 36 10 12 12 கழிச்சு வர்றாரு 24 வருஷம் 24 வர்றாரு. அதே மாதிரி 4 5 9 9 5 5 மணி எடுத்து பார்ப்போம். 9 தான் கழிச்சு 1 50 50 24 50 24 74 74 24 30 37 37 37
சரி முக்கியம் சேனல் வெல்கம் பண்ணுறது ஆரம்பிச்சு. சரி, அடுத்து இந்த விஷயம் நினைக்கிறேன். 2 மாதிரி வெற்றி 24 இந்த மாதிரி 25 அவங்களுக்கு 4 4 அப்புறம் 16 அது 4 9 16 25 வந்து வர்க்கம் உள்ளவங்களுக்கு தெரியும் கொஞ்சம் ஆச்சு வேணும் தான். இப்போ பாருங்க 2 வர்க்கம் வந்து 4 சரியா, 8 ஒரு 4 வந்து 5 25 2 24 அடுத்து அப்போ 1 வர்க்கம் 1 இந்த கேள்வி பார்ப்போம். வந்துட்டு 80 24 12 ஆயிரம் கூட்டினா 20 5 வந்து 5 கூட்டினா 6 வராது. 6 ஒன்று கழிச்சு 4 இது ரெண்டே பெருக்கிட்டோம்னா 80 வரும். அதே ஃபார்ம் இங்கிலீஷ் சொல்றாங்க. 5 12 6லேருந்து 4 பண்ண 25 ப்ளஸ் வச்சு இப்போ என்ன செஞ்சிருவோம். 8 பையன் கூட 22 22 10 இருக்குன்னா 66. அடுத்த கேள்வி, இந்த லாஸ்ட் கேள்வியை பார்க்க போகிறோம். இதெல்லாம் பாருங்க எப்படி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு வித்தியாசம் கேள்வி இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டி எடுத்துருக்காங்களா இல்லை வர்க்கம் மூலமா எப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. வச்சுக்கலாம் சரி, எப்படி செஞ்சுருக்காங்கன்ட்டு பார்ப்போம். 91 வந்துருக்கு உங்களுக்கு 55 சரியா. எப்படி எடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 11 5 பண்ணி எப்படி பண்ணிச்சு யூஸ் பண்ணுங்க. சரி, அதாவது பாருங்க எப்படி செஞ்சுருக்காங்கன்ட்டு யோசிப்போம். இன்னைக்கு 91 அதான் 9,000 வச்சாங்க. இதெல்லாம் கூட்டி 2 வருஷம் வச்சு பார்த்தாலும் வராதுன்னு பார்த்தா சரியா. இந்த அளவான ஒரு இதுவும் அப்படியும் கேள்வி கொடுத்துக்க மாட்டாங்க. இப்போ யோசிப்போம். இந்த 5 3 கூட்டினாச்சுன்னா 18 18 18 2 வச்சுக்கிட்டேன்னா 9 ஓகே 9 வந்துச்சு. 9 வந்துச்சு. அடுத்து பார்க்க போகிறோம். இந்த 4 22 30 32 பிரிச்சா 5 இப்போ பாருங்க. அடுத்து பாருங்க 7 3 போட்டுனா 10 10 2 பிரிச்சா 5. அப்போ பாருங்க இதெல்லாம் சேர்த்து தான் இருக்கு. 9 1 5 ரொம்ப வித்தியாசமான ஒரு கேள்வி பாருங்க. 9 1 5 இப்போ நமக்கே ஒரு ப்ரோக்ராம் சொல்ல விளங்க மாட்டேங்குது. வெளியே எடுத்துருக்க பாருங்க. எக்ஸாம் டைம்ல இது இன்னும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். சரி, அடுத்து அதே மாதிரி இந்த 11 பார்ப்போம். இங்கே ஓகே இருக்கு, இங்கே ஓகே ஆகுதான்னு பார்ப்போம். அப்போ 12 8 20 20 வச்சா 10 ஓகே. அடுத்து 7 12 12 வச்சு 6 ஓகே. 8 16 12 இங்கே வரும் 14 13 3 14 16 வச்சு 8. அடுத்து 12 12 2 வச்சா 6 12 20 20 வச்சா 10 ஓகே. நானுமே கொஞ்சம் தெரிஞ்சு யோசிக்கிறதுக்கு ஓகே. இந்த மாதிரியான கேள்விகள் இன்னும் இருக்கு. எனக்கு உடம்புல மற்ற விஷயங்கள் ரிலேட்டடாக முடிஞ்சிடும். நான் உங்களுக்கு வீடியோஸ் மூலமாக செஞ்சு போடுறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் பண்ணலாம். ஏதாச்சும் நான் டைம் இருக்கும்போது நான் வீடியோஸ் நான் செஞ்சு போடுறேன். பிடிச்சவங்க ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, ஒரு லைக் ஒன்று போட்டு போங்க. உங்களுக்கு ஃபங்க்ஷன் லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஆன்சர்ஸ் தெரியுமா இருந்தால் ஸ்டாப் பண்ணிட்டு ஆன்சர்ஸை போட்டுட்டு பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும். எக்ஸ்ட்ரா ஹெல்ப் பண்ணிட்டால் மற்றபடி பெரிய இது ஒன்று தான். ஒரு எக்ஸ்ட்ரா ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு சரி ஆட்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு செய்கிறேன். பிடிச்சிங்கன்னா ஒரு லைக். ஓகே, தேங்க்யூ.